ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அதனால நான் ஒத்துக்கிறேன். ராதிகாவும் என்னோட லைஃபுக்கு ரொம்பவே முக்கியம்னா நானாவே தான் ராதிகாவை துரத்தி காதல் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது எல்லாமே நான் தான். அப்படி இருக்கும்போது அவளை எப்படிமா என்னால் விட்டுட்டு வர முடியும்? மயு மேலே நான் உயிரை வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே இனியா கேட்குறாங்க, அப்போனா நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா டேடி? இனியா செல்லம், அப்படியெல்லாம் கிடையாதுமா, நீ எனக்கு ரொம்பவே முக்கியம் தான். அப்படி இருந்தாலும் நீங்க எதுக்காக டேடி அவ தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க டேடி, மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா, நான் வந்து சொல்லலை, எனக்கு வந்து நீயும் முக்கியம், அதே மாதிரி தான் எல்லாமே முக்கியம் நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வர கோபி? உன் அம்மாவோட ஆசை இதை நான் சொல்றேன், நீ எனக்காக வந்து மறுபடியும் பாக்கிய கூட சேர்ந்து வாழ மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே செலியன், அப்பா உங்களுக்கு ஏற்ற ஆளுனா அது அம்மா மட்டும்தான்ப்பா, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க கூட இருந்த இத்தனை நாள் எவ்வளோ சந்தோஷமா நீங்க இருந்தீங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போய் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க, இது எல்லாமே உங்களுக்கு புரியுதா இல்லையா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா புரியுது, அப்படின்னா நீங்க அந்த ஒட்டுமொத்தமா அந்த ராதிகாங்கிறவங்கள தலை முழுகிடுங்க, அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுங்க, அம்மாவை சமாதானப்படுத்துறது எங்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு செலியன் சொல்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிரு.